போன்ற சபையை நாடி வந்திருக்கிறேன். ஆமாங்க. நல்ல நேரத்துல நான் யாரு இன்னைக்கு எதற்காக வந்திருக்கேன்? ஆமா, யாரும் தெரியுமா? சொல்லுங்க. ஆமாங்க. உனக்கும் தாண்டா வடையப்பா. காத்தாளுக்கு போகும்போது மாதவா அப்படி இருந்த போதில் பெரிதே பெரிது புவனம் பெரிது. இந்த புவனம் நான்முகம் என்று சொல்லப்பட்டது யாரு? இந்த கரியமாள் என்று சொல்லப்பட்டு உறுதியில பிறந்தது. இந்த கரியமாளாகப்பட்டது அலைக்கடலை பிறந்தது. அப்படி அலைக்கடலிலே பிறந்து நான் ஆயர்பாடியிலே வாழ்ந்திருக்கிறேன். யுகமாகப்பட்டது 4. கிரிதா திரிதா துவாபரம் கலியுகம். அப்படி கலியுக மக்கள் எல்லாம் இந்த துவாபர யுகத்தில் அப்படி இருந்த போதில் இந்த யுகமாகப்பட்டது 4 இருந்தாலும் வேதம் 4 இந்த உந்தி என்று சொல்லப்பட்ட தொப்புள் வழியாக தாமர புஷ்பமோடி தாமர புஷ்பத்தால் என் மகனாகிய பிரம்மாவை படித்த நான் முகம் கொண்டேன். அந்த பிரம்மாவிடத்தில் எதை கொடுக்கிறோம்? ருக்கு யசு சாமம் மதுரவன் என்று சொல்லப்பட்ட வேதம் 4 உற்பணம் செய்து என் மகனாகிய பிரம்மதேவத்தில் கொடுத்தேன். அப்படி கொடுக்க நேரத்தில் என்ன எதுக்காக கொடுத்திருக்கிறோம்? உலக யானை முதல் எருமக்கடை என்ன ஜீவபேதங்களும் படிக்கக்கூடிய வேலை. அந்த வேதத்தை வைத்து படிக்க சொல்லி கொடுக்க அவர் என்ன செய்தார்? அதர்ண வேதத்தை பாராயணம் செய்துபடினால் அசுர குலத்திலே பிறந்தார்கள் இல்லையா? இந்த நாச்சு என்று சொல்லப்பட்ட இந்த மூச்சு மூக்கு வழியாக புகுந்து 4 வேதத்தை களவாடி சென்று சோம்பகனை கொள்வதற்காக நான் முதலாக எடுத்த அவதாரம். சொல்லுங்க. யுகமாக 4 இருந்தாலும் என்னுடைய அவதாரம் எத்தனை தெரியுமா? 10 அவதாரம். இந்த 10 அவதாரம் என்று சொல்லப்பட்ட சாட்சாதி கண்ணனாக அவதரித்திருக்கிறேன். அதே நல்ல ஒரு நேரத்தில் கொடுத்திருக்கிறார் பணம் எங்க கஜேந்திர ஊருக்கு. அப்படி என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? தாயை சிறந்தது கோவில் இல்ல தந்தை சொல்லுக்கு மிக்க மந்திரமே கிடையாது. இந்த தாயாக விளங்கக்கூடிய எங்க மல்லியம்மாள் சத்த சிவன்பதி மாண்டு வைகுண்டம் 4ஆம் பதிக்கு மோட்சமாக இருக்கிறார். அப்படி மோட்சமாக இருந்த மல்லியம்மா எங்க கஜேந்திர கவுண்டருக்கு நோய் இல்லாத வாழ்வியம் குறைவில்லாத செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். அவரால் கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்த போதில் மீண்டும் இன்னொரு சமாச்சாரப்பா அதே கஜேந்திர கவுண்டர் பணம் கொடுத்திருக்கிறார். யார் பெற சொல்லி தன்னுடைய மாமாவை கேளக்கூடிய கணேசனா அருமை அண்ணாராக எங்க கணேசன்னார் அகாரணம் மடிந்திருக்கிறார். இன்னைக்கு மாமனாரு அன்னைக்கு அக்கா வீட்டுக்காரு அப்பேருக்கு அந்த நல்ல உள்ளம் கொண்டு எங்க கணேசன் சத்தீஷ் என்பது 4ஆம் பதிக்கு மாற்றமாக இருந்தாலும் எங்க கஜேந்திரனுடைய குடும்பத்தை வாழ்த்தி அஷ்டபாதிக்கு தன்னை சுகோரியம் அவரால் கொடுக்கப்படுது. நீ ஆமா சுகோஜயம் இதே நல்ல ஓ சின்ன பாட்டு. ஆமா எம்பெருமானுடைய அவதாரத்தில் ஒரு அவதாரமாகப்படுது இந்த பெருமாள் அவதாரம். இந்த பெருமாள் அவதாரத்தில் தரித்திருத்து இருக்கிறார் எங்க நாட்டாம பெருமாள் சாதாரணப்பட்டு பெருமாள். அத்தனை அவதாரத்துல ஒரு அவதாரம் என்னோட ஆமா பெண்ணு கோவம் காசு கொடுத்துங்க.
அப்பேருக்கு இந்த பெருமாள் குடும்பம் என்று காணிக்க யார் பேரை சொல்லி கொடுத்திருக்கிறார்? நாட்டாமி கவுண்டர் ஆகி விளங்கக்கூடிய எங்க மாரியப்ப கவுண்டர் தன்னுடைய தாத்தா இல்லையா? அப்பேருக்கு அந்த தாத்தா இந்த ஊருக்கே நாட்டாம அவர் தான் நாட்டு கவுண்டர்னு பேரு அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரலும் ராஜா வைத்த குதிரையை வைத்து இன்னைக்கு வரும் மேய்ச்சிருக்கிறாங்க. அதனால ஏறி சபா செய்யறாங்க. ராஜா பரம்பரை குதிரை மேல ஏறணும். இந்த நாட்டு கவுண்டர் முட்டா இருந்தா நம்ம ஏரியாவில் குதிரை மேல ஏறணும். அப்பேருக்கு அந்த உத்தமராகி வழங்கக்கூடிய நாட்டு கவுண்டர் சொல்லப்பட்ட மாரிப்ப கவுண்டர் சத்திய சொன்னது 4ஆம் பதிக்கு மாற்றி படுந்த மாண்டு படுந்த நாட்டு கவுண்டர் மாரிப்ப கவுண்டர் எங்க பெருமாளுக்கு என்றென்றுக்கும் இதே மாதிரி இருக்கணும். எப்படி சரியப்பா? அப்படி இருந்த போதில் சுகோதயம் இதே உள்ளூர் மாநகரம் எங்க ஊர் கவுண்டராகி வழங்கக்கூடிய எங்க சுப்பிரமணிய கவுண்டர் பணம் கொடுத்திருக்கிறார். யார் பேர சொல்லி? இதே முன்னால ஊர் கவுண்டராகி வளர்ந்திருக்கிறார் எங்க மாது கவுண்டர். அந்த மாது கவுண்டர் ஏற்படுத்த இந்த கோயில், இந்த பண்டிகை, இந்த திருவிழா, இந்த ஊரு அப்பேருக்கு அந்த உற்படம் செய்த இந்த மாது கவுண்டராகி சத்திய சொன்பதி 4ஆம் பதிக்கு மோட்சமாகி இருந்தாலும் எங்க மாது கவுண்டர் மேலும் மேலும் வாழைக்கு வாழை அடியாள வாழ போல அதே மீண்டும் வாழும்படி அதே கவுண்டர் படுத்தியில உங்க குடும்பத்தாரே இருக்கணும்னு சொல்லி எங்க மாது கவுண்டர் சுகோஜியம் சுகோஜியம் ஏழு பெருமாளா சரி கவுண்டர் மாதவா. அப்படி இருந்த போதில் அவதாரமாகப்பட்டது 10. அப்படி சோம்புகளை கொள்வதற்காக முதல் எடுத்த அவதாரம் என்ன? சின்னப்பநல்லூர் எங்க மாணிக்க கவுண்டர் பணம் கொடுத்திருக்கிறார். மாணிக்கன் கவுண்டர் சொல்வதை விட மாணிக்கன் வாத்தியார் காரணம் என்ன? ஓவி பெற்ற ஆசிரியர் இல்லையா? சீரும் சிறப்பாக நடித்து ஓவி பெற்ற ஆசிரியர். ஓவி பெற்றாருன்னு எல்லாமே ஓய்வு எடுத்து உட்காந்துக்கலாம். அப்படியெல்லாம் ஓவி ஆகாது. அந்த கவர்மெண்ட் பென்ஷன் இல்லையா? இன்னைக்கு கவர்மெண்ட் பென்ஷன் நாடகத்துல நடித்து வல்லவனாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட பார்த்து அவருக்கு பென்ஷன் கொடுக்குது மாசம் 3000. அப்பேருக்கு அந்த பென்ஷனை வாங்கி வாத்தியார் என்ற பட்டத்தோட இங்க அமர்ந்திருக்கிறார் எங்க மாணிக்க கவுண்டர் குடும்பம் காணிக்க யார் பேரை சொல்லி? இந்த அமர்ந்திருக்கிறார் போதிப்பட்டி காந்தி நகர் மாரியம்மன். அந்த மாரியம்மன் பேரை சொல்லி பணம் கொடுத்திருக்கிறார். ஒரு காரணங்களுக்கு மறுக்கான மலைப்போல இருந்து எந்த முகம் சென்றாலும் எங்க மாணிக்க கவுண்டருக்கும் எங்க மாரியம்மன சாம சுகோதயம் அப்படின்னு இல்லையப்பா. பூதிப்பட்டி மாநகரம் எங்க சித்தப்ப இல்லையா? எங்க சித்தப்ப பணம் கொடுத்திருக்கிறார். யார் பேரை சொல்லி? தாயை சிறந்தது கோவிலில் தாய்க்கு மேலாகிய தந்தை. அப்பேருக்கு அந்த தந்தையை கடந்திருக்கூடிய எங்க கிட்டப்ப கவுண்டர் அகோர வீரபத்திர சாமிக்கு ஒரு அர்ச்சகராக இருந்திருக்கிறார். ஒரு பூசாரியாக பணிவாளை செய்திருக்கிறார். அப்படியெல்லாம் சென்று அதே சாமி மடியிலே மடிந்து மைகுந்தம் சென்றிருக்கிறார். அந்த சாமிக்காகவே ஒத்துழைப்பாக இருக்கிறது சொல்லி எங்க வீரபத்திரப்ப எங்க சித்தப்ப பணம் கொடுத்திருக்கிறார். ஒரு கணவனுக்கு மறுக்கான மலைப்போல வந்து எந்த முகம் சென்றாலும் எங்க சித்தப்பனுக்கு தன்னுடைய தந்தையாகிய கிட்டப்பன சுபாய் கொடுக்கும் சுகோஜியம். அப்படி இருந்த போதில் 10 அவதாரம் எடுத்திருக்கிறேன். 10 அவதாரத்தில் முதல் எடுத்த அவதாரம் என்ன? மச்ச அவதாரம். கொண்டு 4 வேதத்தை மீட்டு என் மகனாகிய பிரம்மதேவனிடத்தில் கொடுக்க என் மகனாகிய பிரம்மதேவனிடத்தில் இந்த உலக பிரபஞ்சம் செய்யும் போது அந்த வைகுந்தத்தை நாடி யார் வரப்போகிறார்? என் மகனாகிலே உட்பட்ட குழந்தையாகப்பட்டது அஷ்டதிக்க பாலர்கள். அஷ்டதிக்க பாலர்கள் தேவலோக வரும்பொழுது அந்த தேவர்களை நினைச்சிருக்கிறார். அசுர குலத்தில் பிறந்த தேவர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வழிபட மறுக்கிறார். ஜெய்வஜராக இருந்து ஜெய்வஜர்கள் இருவரும் அந்த அஷ்டதிக்க பாலர்கள் சொல்லப்பட்ட ஜனகத் ரிஷிக்கு வழிபட மறுத்தார்கள். அதுக்காக கொடுத்த சாபம் என்ன? அசுர குலத்திலே பிறக்கும்படி சாபத்தை கொடுத்து அசுர குலத்திலே பிறந்து அவர் எங்க பிறந்திருக்கிறார்? அப்படி 2வதாக பிறந்து சோம்பகனை கொண்டிருக்கிறேன். அவதாரத்திலே 2வது அவதாரமாகப்பட்டது. நான் என்ன அவதாரம் எடுத்திருக்கிறேன்?
நரசிம்மன் சொல்லப்பட்டு இந்த முகமாகப்படுத்த சிம்மம், இந்த உடலாகப்படுத்த நரை நரசிம்மமாக அவதரித்து இரணையினை கொண்டிருக்கிறேன். அப்படி இரணினை கொள்ளும் நேரத்தில் இந்த சாட்சாதி கண்ணனாக அவதரித்து அதே நேரத்தை பார்த்து எங்க யார் பணம் கொடுத்திருக்கிறார்? ஜக்கப்பட்டி மாநகரம் பேரும் புகழ கொண்ட எங்க ராஜேந்திர அண்ணார் பணம் கொடுத்திருக்கிறார். யார் பேரை சொல்லி ஒண்டிக்கு ஒண்டியாக இருந்தோம், ஒருவரம் தோப்பாக என்று சொல்லப்பட்ட ஒருவருக்கு ஒருவராக துணையாக இருந்தோம். அப்பேருக்கு அந்த துணையாக இருந்து தன்னை விட்டு பிறந்திருக்கிறாள் தன் மனைவி. யாரு? எங்க மல்லிகம்மா. அப்படி மல்லிகம்மா இது 2வது வருஷம் நினைக்கிறேன். இப்படி 2வது வருஷம் 3 கதா இப்ப அந்த ஒத்துமை வழங்கக்கூடிய எங்க மல்லிகம்மாள் சத்த சிவன்பதி 4ஆம் பதிக்கு மச்சுப்படுது மாண்டு படுது மல்லிகம்மா எங்க ராஜேந்திரன் குடும்பத்தார வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாத்து கருத்து சுகோஜயம் சுகோஜயம் சுகோஜயம். இதே உள்ளூர் மாநகரம் பேரும் புகழும் கொண்ட எங்க மாரியப்பன் நடிக்க வல்லமை படித்தவர்கள் இல்லையா? ஆட பாடை நடித்து பேரும் புகழும் கொண்ட மாரியப்பன் இன்னைக்கு அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாத காரணம் வரவில்லை. இருந்தாலும் அவருடைய பணம் வந்திருக்குது, அவருடைய பேரும் புகழும் விளங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் பூசாரியாக விளக்க வைத்து இந்த ஊரு காந்தி நகர் என்று ஊரை உற்பணம் செய்து அந்த ஊருக்கு ஊர் இல்லாத இடத்துல மாறியே இல்லை. அப்படி மாறிக்கிற இடத்துல ஊர் இருக்கணும். ஆமாமா ஆமாடா ஆமாங்க இல்லையா? ஆமா தானே? நீ எங்க இருந்து வந்த? நான் எங்க அம்மா வீட்டுல. ஆமா தானே? ஆமாங்க. அது மாதிரி அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஊர் இடம் வேணும் இல்ல? ஆமாமா இல்லையா? அது மாதிரி இந்த காந்தி நகர்னு சொன்னா அந்த ஊருன்னு சொன்னா அதுக்கு ஒரு மாறி வேணும். இந்த மாறின்னு சொன்னா அந்த மாரியம்மனுக்கு ஒரு ஊர் இருக்கணும். ஊர் இருக்கணும். ஆமா. அதனால இந்த மாரியம்மன் என்று சொல்லப்பட்டது இந்த காந்தி நகர்ல விற்பனம் செய்து இந்த காந்தி நகருக்கு பூசாரியாக விளங்கக்கூடிய எங்க சின்னசாமி கவுண்டர் கோயிலுக்கு பூசாரி. ஆமாங்க. அப்பேருக்கு அந்த பூசாரியாக விளங்கக்கூடிய சின்னசாமி கவுண்டர் சத்த சிவன்பதி 4ஆம் பதிக்கு மோட்சப்படுத்திருக்கிறார். அப்பேருக்கு அந்த மாண்டு படுத்த சின்னசாமி கவுண்டர் தன்னுடைய மகனாகிய மாரியப்பனுடைய குடும்பத்தார வாழ்த்தி ஃபர்ஸ்ட் பயத்து தரும் சுகோஜயம். அப்படி இருந்த போதில் இந்த முகமாகப்படுத்த சிம்மம், உடலாகப்படுத்த நரை நரசிம்மமாக அவதரித்து இரணில கொண்டேன் பக்த பெருகல்நாதன காத்த. அது மட்டுமா பூமாதேவி என்று சொல்லப்பட்ட இந்த பூமாதேவியை சிறைப்பிடிக்கிறார். யார் பிடிக்கிறார்? இரணியாட்சிதன். இரணியாட்சிதன் பூமாதேவியை சிறைப்பிடிக்கணும். இதனுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய இரணினுடைய மனைவியாக நீலாதேவி இருந்த கர்ப்பிணி. ஆமாங்க. அப்படின்னு என்னடா அந்த நிறந்த கர்ப்பிணி ஆசைப்படுவா ஒண்ணு புளிப்பு இல்லைன்னா அந்த மண்ணு இல்லையா? இந்த மண்ணை தின்னக்கூடிய பக்குவம் படித்தது ஆண் பெண்களுக்கெல்லாம் மாசமாக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வழக்கமா உண்டு. இந்த மண்ணை புசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீ மைதும் அதாவது நிறந்த கர்ப்பிணியாக இருக்கிற உனக்கு ஆசைப்பட்ட பொருளை கேளு நான் தருகிறேன் கொண்டு வந்து தருகிறேன் சொல்ல. அப்ப இரணியன் கேட்கும் பொழுது நீலாதேவி சொல்கிறார், ஐயா நான் நிறந்த கர்ப்பிணியா இருக்கிறேன், எனக்கு எந்த பொருள் மேலே ஆசை இல்லை, இந்த உண்வதுக்கு மண் வேணும். என்ன வேணும்? உண்வதுக்கு மண் வேணும் அப்படின்னு கேட்க நீலாதேவி சொல்லும் பொழுது இரணியன் என்ன செய்கிறார்? எந்த மண்ணு வேணும் அதை நான் கொண்டு வந்து தருகிறேன். இப்ப சொல்லுவாங்க பாத்தியா, ஏரி மண்ணு வேணுமா கரை மண்ணு வேணுமா அதனோட அவங்க எல்லாம் சாப்பிட்டு அப்பேருக்கு துத்தமரைகள் கூட எந்த மண்ணு வேணும் புசிப்பதுக்கு நீ சொல்லுன்னு கேட்க அவர் என்ன செய்கிறார்? பொன்மண் வேணும். பொன்மண். ஆமாங்க. 3 உலகம் 3 பேர் 3 பேர் கொண்ட நாடு பொன்னுலகம், அமராவதி பட்டணம், தெய்வலோகம். இந்த தெய்வலோகத்துல மண் எடுத்து நான் புசைக்கணும். அந்த மண்ணுக்கு பேர் என்ன? பொன்மண். பொன்மண். பொன் உலகத்துல இருப்பதனால இந்த பொன்மண்ணை தான் புசைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்க இந்த பொன்மண்ணை எடுக்கிறதுக்காக இரணியன் செல்கிறார். அப்ப அதுக்கு அந்த இரணியாட்சியர் என்ன செய்கிறான்? அண்ணா நான் இருக்கிறேன், என்னை வச்சு நீயே அங்க போகணும், நான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இரணியன் சென்று இரணியாட்சியன் சென்று அந்த பொன்னுலகத்தில் என்ன செய்கிறார்? 1008 அண்டத்தை ஒரு அண்டத்தை பாயாக சுருட்டினார். அப்படி சுருட்டு நேரத்தில் இந்த நீலா பூமாதேவினுடைய கற்பை காப்பாக்கணும்னு சொல்லி இந்த சாட்சாதி கண்ணன் நான் என்ன செய்தேன்? இரணியாட்சியனை கொண்டேன். அப்படி இரணியாட்சியனை கொள்ளும் போது என்னை என்ன இடத்துல பயந்து எங்க மறந்திருக்கிறார்? நர்கக்கோட்டை கட்டி நர்கக்கோட்டையில மறந்திருக்கிறார். அவனை கலைப்பதற்காக கூர்மை என்று சொல்லப்பட்ட பன்றி அவதாரம் எடுத்து இரணியனை கொண்டு பக்த பரகலாதன காத்த மாதவா அந்த பிறவை போக்கு மீண்டும் என்ன அவதாரம் எடுத்திருக்கிறார்?
மாதவா ஏய் நீ யாரா நீ பையா யார் பெருமாள் அவன் ஒரு இடம் பண்றான் இல்ல ஒரே நிமிஷத்துல முடிக்கலாம் சுகோஜியம் இதே உள்ளூர் மாநகரம் எங்க மாதர்குளம் மகாலட்சுமி இருக்கக்கூடிய நீயா கதையம்மா அந்த அம்மா போறதா எங்க முனியம்மா குடும்பம் என்று காணிக்க ஏமா ஏமா 3 மணி ஆச்சு பருத்தி வருஷம் இருமா இல்லை நான் பாடல பருத்தி வருஷம் விடல எல்லாமே படுத்துட்டாங்க பருத்தி வருஷம் விட்டு எல்லாமே எழுந்து உட்காருவாங்க அப்ப அந்த உத்தமருக்கு இறங்கக்கூடிய எங்க முனியம்மா குடும்பம் வந்து காணிக்க யார் பேரு சொல்லி என்னுடைய தாயாக விளங்கக்கூடிய மாதம்மாள் சத்தியசிவன்பதி 4ஆம் பதிக்கு மச்சமாக மாடுந்த மருந்த மாதம்மா எங்க முனியம்மா கஷ்டமாக்கி பெருமாளுக்கு இருக்கிற அவசரம் யாருக்கு அவர் எழுதுனதுல ஆடுது பெருமாளை மட்டும் உன்னாட்ட அரை கட்டிங் போட்டிருந்தா உன்ன மாதிரி சரி பெருமாள் இருக்கட்டும் அப்படி இருந்த பதில் இந்த மாபெரும் சக்கரவர்த்தியாகப்பட்டது தள்ளாடு தடிவுனி பக்தி எடுத்து அவதாரம் பிராமணர் அவதாரம் அப்படி பிராமணர் அவதாரம் எடுத்து மாபெரும் சக்கரவர்த்தியை கொண்டு அந்த மட்டுமா பூமி பார்க்க தீர்க்கணும் நான் எங்க பிறந்திருக்கிறேன் ஆயர்பாடியில அசோத வீட்டுல அப்படி 8வது குழந்தையாக மருத்துவாசர் சாபத்தால நான் வடமதுரையிலே பிறந்து தேவகி ரோகனுக்கு வசுதேவர் மூர்த்திக்கு பாலனாக பிறந்து நான் எங்க வளர்ந்தேன் ஆயர்பாடியில வேப்பிலுடைய சொல்லப்பட்ட ஆயர்பாடியில நந்தகோபாலனுடைய மனைவி அசோதம்மா வீட்டுல வளர்ந்தேன் அப்படி வளர்ந்து போதையை கொண்டேன் சகடாசுரனை கொண்டு இப்பேருக்கு அந்த வெற்றிப்பட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன் இருந்தாலும் இந்த தவாபுர யுகத்தில் பிறந்திருக்கிறேன் இந்த பூமி பாரத்தை தீர்க்கணும் இந்த பூமி பாரத்தை தீர்க்கணும்னு என்ன செய்யணும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தத்தை ஏற்படுத்தி 18 ஏக்கர் சமம் பண்ணி இந்த பூமியில மடியச்சு அப்படி மடியச்சேதா என்னுடைய வேலை அதனால இன்னைக்கு நான் யாரு காணும் யாருங்க இன்னைக்கு நான் யாரை பார்க்கணும் தெரியுமா அப்படி இருந்தாலும் என் தங்கையாக பாஞ்சாலை பார்க்கணும் காரணம் பாண்டவர்கள் சூதினால பகடையாடி வனவாசம் சென்றிருக்கிறார் கானகம் அப்படி கானகம் சென்ற பாண்டவர்களுக்கு நாளை 12 முடிய போகிறது ஓராண்டு 5வது வருஷம் நாட்டுல யாரு கண்ணுக்கு தெரியாம 12 கழித்து வந்தால் பங்குள்ள பிறக்கார பாதி நாடு தருகிறேன் அந்த குறிப்பிட்ட கட்டளை பிறக்கிறோம் காட்டுல இருந்து நாளை முடித்து 12 கழித்து நாளை வந்தால் 13வது வருஷம் இந்த நாட்டுல வாழணும் இந்த நாட்டுல வாழணும் என்றால் கானகத்தில் உள்ள காய்கனிகளால புசித்தார்கள் இந்த நாட்டுல வாழ்றது விததானி வேணும் இந்த விததானி பெருவேன்னு சொன்னா என் தங்கையாக பாஞ்சாலை அனுப்பிச்சு அசனாபுரம் தான் அனுப்பணும் அதற்காக என் தங்கையை நான் பார்க்கணும்